ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலான்னு சொல்லி வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன். எல்லாரும் ஒரு ட்ரோன் ஒரு டைம் ஆச்சு பறக்க விட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால நாங்களும் ஒரு ட்ரோன் அதாவது நாங்கள் வாங்கலை, ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்க, அதை ரிவ்யூ போடலான்னு சொல்லி வந்தோம். நம்ம அதை பற்றி தான் பார்க்கணும். இந்த ட்ரோனோட விலை எவ்வளவு? நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வந்தோம் அந்த ட்ரோனு. பார்த்தீங்கன்னா SWA MI ஏர்கிராஃப்ட் 4K அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன நேம்னு கூட தெரில. இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 450 ஃபீட்டு 450 அடி பறக்குன்னு போட்டிருக்காங்க. அடேங்கப்பா. இல்லை, நம்ம ஒரு 1 லேக்குக்கு அந்த அளவுக்கு வாங்கினீங்கன்னா கூட அவ்வளோ தூரம் பறக்குமா டவுட் தாங்க. இதில் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 380 கிராம் மட்டுமே, ஒரு 1/2 kgக்கே கம்மியாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா 4K HD பிக்சல் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படியே அதோட விலையும் சொல்லிடு. இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3200ங்க. 3200 ரூபாய்க்கு HD 4K கேமரா 450 ஃபீட்டு போட்டிருக்காங்க. நம்பிதான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ரிமோட் கண்ட்ரோலு. அவ்வளோதாங்க. இதில் வேற எது ஸ்பெக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் நம்மளுக்கு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் போடலைங்க. சரி, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தல எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவன கேஸ் சட்டை. இதெல்லாம் சூப்பராக தான் கொடுத்துருக்கு. இதெல்லாம் எல்லா இதுலையுமே இந்த மாதிரி தான் தராங்க. நம்ம கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3500 ரூபாய்க்கு ட்ரோனு. அதான் நாங்கள் உருட்டல் சிட்டி சார்பாக ட்ரோன் ஒரு வீடியோ போடலான்னு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலில் எப்படி எந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி போடுறதுக்கோசரம் இந்த ஆப் இருக்குது. நம்ம இந்த ஸ்கேன் பண்ணோம்னா இந்த இது மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 விங்ஸ் இது பிளேடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நீங்கள் 3500 ரூபா ட்ரோனு, அதாவது 380 கிராம் சொன்னாங்க. அதுவும் கூட இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்ச டவுட்டாக தான் இருக்குது. ஆமாம், இருக்குமா? இது குவாலிட்டி ஒரு மீடியமாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா 3500 ரூபாய்க்கு ஒரு ட்ரோனு இத்தனை இதோட அப்படிங்கும் போது அது அந்த அளவுக்கு இருக்குமான்னு டவுட்டாக தான் இருக்கு. 380 கிராம் எடை இருக்கிற இந்த ட்ரோனு பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க. ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃபரெண்ட். அதாவது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ சேஃபாக, இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஆன் பண்ணி ஓட விடும் போது, பறக்க விடும் போது தான் தெரியும் இது எவ்வளோ ஒர்த்துன்றது. ரிமோட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷன் விளையாடுற மாதிரி ஜாய்ஸ்டிக் கட்டதாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆண்டனாலாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்குது. 2.5 GHz போட்டிருக்குது, எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த பட்டன் வந்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறது, இது லேண்டு பண்ணுறது. அப்புறம் இது ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் மூவ் பண்ணுறது, ரைட்டு அப்போர்ட் டவுன்லோட் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் இது ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க கேமரா. இதுதாங்க பேட்டரி போடணுங்க. அதாவது 3 பேட்டரி போடணுங்க இந்த பேட்டரியில். AA பேட்டரி 3. ஆமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போகிற மாதிரி தான் இருக்குது ட்ரோனில். இதுதான் விங்ஸு. இது மட்டும் காட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா பின் சைடு தான் இதோட பேட்டரி இருக்குதுங்க. இதான் பேட்டரி. ஆக்சுவலாக இது இருக்குது, இது செல்லு மாதிரி தான் இருக்குது. நம்ம நோக்கியா செல்லில் பேட்டரி ஒன்று இருக்குங்க, அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரெட் சிப்புங்க, இந்திரனோட ரெட் சிப்புங்க. இது போட்டாச்சு ரோபோட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதாங்க கேமரா, 4K கேமரா. 4K கேமரான்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ரெட்மி நோட் 12 கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்றத பார்த்தா நமக்கு 3000 ரூபாய்க்கு ட்ரோனு, 4K கேமரா. இந்த விங்கை விரிச்சு விடுவோம். மொத்தம் 4 விங்ஸ் இருக்குதுக்கு, 4 ப்ரொப்பலர். இதுதாங்க அவ்வளோதான் ட்ரோன். 3500 ரூபா ட்ரோன். இங்க பட்டன் இருக்குதாங்க, இதை அமுத்தினா ஆன் ஆயிரும். அதான் நம்ம ட்ரோனோட லைட்டு கார்ல வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லைட்டு, டெயில் லைட்டு, ஃப்ரண்ட் லைட் மாதிரி.
சும்மா எல்இடி மாதிரியே இருக்குல்ல, இந்த டிவி விளம்பரத்துலாம் நீங்க பாப்பீங்க, கார் விளம்பரத்துல முன்னாடி செம்மையை கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது விளையாட்டு ஜாமானா இல்ல உண்மையில பறக்கிற ஏர்கிராஃப்டா ப்ரொஃபஷனலா அப்படிங்கறத இந்த கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். 2 பேர் பறக்கும், 2 பேர் கையில இருந்தாலும் நிக்குமான்னு தெரியல. ஆமா, இது பாத்தீங்கன்னா 2 லைட் நல்லா ஹெலிகாப்டர்ல எல்லாம் போனா எப்படி தெரியும், அந்த மாதிரி நல்ல ஃபோக்கஸ் லைட்டாக கொடுத்துருக்காங்க. லைட் மட்டும் தான் வேலை செய்யுது, ட்ரோன் பறந்தா சரி. ஆனா ஆக்சுவலா இங்க மட்டும்தான் வந்து சேஃப் கார்டா கீழே இறங்குறதுக்கு வச்சிருக்காங்க, பேக் சைடு இல்ல அந்த மாதிரி. ஆக்சுவலா இது கீழே வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே தவக்கலை இல்ல இங்கே பார்த்தா தெரியும், தவக்கலை மாதிரியே இருக்கு. நம்ம வந்து இப்ப வந்து இது எவ்வளவு விலை கொடுத்து போனாலும் ஸ்டாண்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும், ஃப்ரண்ட் ரெண்டுக்கு மட்டும் தான் இருக்கும் போல. இதுதாங்க, அவ்வளவுதாங்க, ஆன் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பறக்குது. லைட்டா தான் பிடிச்சா அதுவே பறக்குதுங்க. பண்ணு மேல ஃபுல்லா பறக்குது. அதாவது இது ஸ்பீட் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்பீட் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லைங்க நம்மளுக்கு. ஸ்லோவாகி இல்ல அது லெஃப்ட் ஆட்டோ லேண்டுக்கு மட்டும்தான் டவுன்லோடு அதுவே போகுது மெதுவா. நம்ம ட்ரோனை வந்து பறக்க உள்ளதான் ஸ்லோவா லைட்டை விடுவோம். ஸ்லோவா இது பண்ணு, நான் கீழே எடுத்துறேன். ஆஃப் பண்ணு. அந்த நீங்களும் கீழே வச்சிருந்தது கீழே இல்ல மாட்டேன் கண்ட்ரோல் இங்க அது அப்படியே இதாங்க. அதாவது நம்ம பறக்க விட்டோங்க, நம்ம நாங்களும் வந்து ட்ரோனை பறக்க விட்டு பார்ப்போங்க. கையில போய் அடிக்குது. ரைட்ல மூவ் பண்ற, ரைட்ல மேல போகுதுடா. ஓகே, இப்ப கீழே டவர் கொடுத்துட்டியா? ஓடு ஓடு, கீழே விழுந்துரு. ஒன்று கை எட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதாங்க இந்த ஸ்டாண்டு. எல்லா ஃபோனும் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது விலை கம்மின்றனால டிஸ்பிளேக்கு வந்துட்டு கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதிலே வச்சு பார்த்துக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் ஹோல்டரை இதை வச்சு பார்த்துக்கலாம். ஆமாங்க, இதுதாங்க நம்மளோட ட்ரோனோட ஆப்பு RCFPV. நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது இந்த ட்ரோனோட ஆப்பு. வைஃபை மட்டும் ஆன் பண்ணிக்கணுங்க. வைஃபை ஆன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்து அதை உள்ளே போயிட்டோம்னா இப்படி வருங்க. இதில் வந்து ஸ்டார்ட்னு பட்டன் மட்டும் கொடுத்துட்டா போதும். அதாவது இப்போ கேமரா தெரியுதா? ஆக்சுவலாக இப்போ நம்ம மார்ட்டின் தெரியுதா? அப்படி வெளிச்சம் கம்மியாகுது. கேமராமேன் தெரியுறாதான் பாருங்க. நீங்கள் கேமரா சூப்பராக தான் ஒர்க் ஆகுது. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதாவது நீங்கள் இந்த கேமராமேன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோனை ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமராமேன். அது ஆக்சுவலாக கேமராவில் வந்து இதாங்க நைட் மோடு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி நம்மளுக்கு நல்லா தெரியல. ஆக்சுவலாக மார்னிங் நாங்கள் எடுத்தோம். நம்மள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரோனில் ரெக்கார்ட் ஆகுறது. நீங்கள் அந்த மொபைலில் பார்க்குறீங்க. அதாவது ட்ரோனில் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமரா மோடு ஆன் பண்ண ஜஸ்ட் ஒரு கிளிக் தாங்க, வேறு ஒன்றும் உங்களுக்கு இல்லை. அப்படி இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஓகே, அவ்வளோதான், சேவ் ஆயிருங்க உங்கள் மொபைலில். அப்புறம் வந்து லொக்கேஷன் இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குதுங்க இதுலையே. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரோன் வந்து ஃபோனில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதுதாங்க நம்மளோட ட்ரோன் பறக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சார்ஜ் ஒரு 2 hours போட்டிருப்போம். அந்த அளவுக்கு சார்ஜ் கெப்பாசிட்டி இதில் இல்லைங்க. 10 நிமிஷம் கூட இதை ஆன்ல வைக்கலைங்க.
அதுக்குள்ள சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. அதாவது 50 மினிட்ஸ் வந்து சார்ஜ் நிற்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு நின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் நிற்குது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து இதில் இல்லை நம்மளுக்கு. ஆக்சுவலாக 3500 ரூபாய்க்கு இந்த ட்ரோன் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களே கேட்டால் இந்த ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணோம் யூடியூபுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரோன் வந்து வாங்குறது வேஸ்ட்டு தாங்க. அதாவது ஒரு டைமாச்சும் வாழ்க்கையில் வந்து ட்ரோன் வந்து பறக்க விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் வாங்கி ஆப்ரேட் பண்ணணும். ஒரு விளையாட்டுமா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, இந்த மாதிரி ட்ரோன் நம்மளும் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது 3500 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த என்ன பர்பஸ்க்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இதில் நல்லா பறக்குதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம இது சொல்ல முடியாது. அதாவது அவுட்டோரில் பறக்க விட்டானா கண்டிப்பாக அது வந்து நல்லா பறக்கும். ஆக்சுவலாக இது வந்து எடுத்த உடனே வாங்கினோன்னா புதுசாக ஒரு ஆள் இதை ஆப்ரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ட்ரெயினை கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை கண்ட்ரோல் வரக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக அது இண்டோரில் யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனோட ப்ரைஸ் இதுதாங்க, 3200. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் வேணால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்குறீங்கன்னா வாங்குங்க. அதாவது வாங்கிட்டு உருட்டல் சிட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடக்கூடாது. நாங்க யூடியூபா ப்ரொஃபஷனலா ஒரு பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக இதை வாங்கிடாதீங்க. இது ஜஸ்ட் நாங்க ட்ரோன் பறக்க விடுறோம், நாங்களும் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வெளியே காட்டுறோம், எங்களுக்கு அது பிடிக்கும் ட்ரோன் விடுறது அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும் வேணா வாங்கிக்கலாம். அதாவது ஒரு விளையாட்டுக்காக நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு அந்த அளவுக்கு தான் இதோட குவாலிட்டி எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 60,000 இருக்கும். 60,000 இல்லைன்னா வந்து 1,00,000 இருக்குங்க. அந்த மாதிரி ட்ரோன் வாங்கினாலும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் கீழே விழுந்துச்சுன்னா டேமேஜ் ஆயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் தாங்க, இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா 1 lakh மேலே நீங்கள் போட்டு வாங்க, அதாவது ஒர்த்தபிளாவது இருக்கும். அது எங்களோட சஜஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரோன் பறக்க விடணும்னு நினைச்சோம், பறக்க விட்டுட்டோம். சூதுக்கவு மாதிரி நாங்க வந்து இதுல இருந்து ஒரு கொள்ளை அடிக்கலாம்னு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கொள்ளை அடிக்க முடியுதோ கொள்ளை அடிக்கிறோம். அடுத்த அன்பாக்சிங்ல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.